மெய்யான பரிசுத்தம் என்பது புறம்பாக ஒரு பரிசுத்தத்தை போல இருக்கிற ஒரு தோற்றம் அல்ல. அது நம்முடைய இருதயத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ்வது, நம்முடைய எண்ணங்களிலே நாம் பரிசுத்தமாக வாழ்வது, நம்முடைய நோக்கத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ்வது. பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்முடைய இருதயத்திலே நாம் ஒருபோதும் பரிசுத்தமாக வாழ்ந்திட நம்மால் முடியாது. ஆகவேதான் பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிறார். பழைய உடன்படிக்கையிலே சோதிக்கப்பட்ட போது தங்களுடைய எண்ணங்களிலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள், தன்னுடைய நோக்கங்களிலே தோற்கடிக்கப்பட்டார்கள், உள்ளாக அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். காரணம், பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்திலே வாசம் செய்யாதிருந்தார். ஆனால் புது உடன்படிக்கையிலே தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அருள் இருப்பதனுடைய நோக்கம், நாம் சோதிக்கப்படுகிற நேரங்களிலே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தின் நோக்கங்கள், இவைகளிலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம் வாழ்கிற வாழ்க்கை அது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அல்ல.